ஏய் கவா, முக்கியமான செய்ய சொல்லுங்க. வா இங்க வா. வாடா. வாடா, என்னன்னு சொல்லு. என்னது? ஒன்றும் இல்லடா, நமக்கு தெரிஞ்சவங்க. சரி, என்ன மேட்டரா? ஒரு முக்கியமான மேட்டரா, இங்க பேச முடியாது, தனியா தாண்டா பேசணும். ஒரு 5 நிமிஷம் கடைக்கு வந்துட்டீங்க, அப்புறம் டீயை சாப்பிட்டு போறது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பதட்டமா இருக்காரா? சாப்பிட்டு சுத்தி இருக்கும். இன்னொரு டீ சாப்பிடாம சண்முகம் கிளம்பலாம்ப்பா. ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க தான், தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. நாளைக்கு கல்யாணம், நகை எடுக்க தகவல் பற்றி பணம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேம்பாலத்துல இருந்து இறங்கி மொத்தம் போய் நகை வாங்க போயிட்டாங்க. அவரு வாய் கிடையாதா? இல்லடா, பதட்டமா இருக்காரா? ஏன்டா? எதுல வந்தீங்க? பஸ்ல வந்துங்க. இது பட்டிக்கு பணம் வாங்கிதான் 1.5 லட்சம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி. அங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மொட்டை வச்சுட்டு ஜியா இருக்குங்க, ஏதோ துணி கடை நகை கடை இருக்குன்னு சொன்னாங்கய்யா. அங்கதாங்கய்யா போனேன். எப்படி நகை வாங்க போகும்போது ஆட்டோ விட்டு இறங்கி பாக்குறீங்க, படத்தை காணுங்கய்யா. பஸ்ல போனீங்களா ஆட்டோல போனீங்களா? ஆட்டோல போனீங்க. எங்க ஆட்டோல ஏறினீங்க? பஸ் ஸ்டாண்ட் கிட்டே ஏறினீங்கய்யா. பஸ் ஸ்டாண்ட் இறங்கி மொட்டை வச்சு போங்க, ஜிஆர்டிங்கிற நகை கடை அங்கதான் இருக்குன்னு சொன்னாங்கய்யா. சரி. போனீங்க. ஆட்டோ விட்டு இறங்கி பார்க்கும்போது படத்தை காணும், பர்சிங் காணுங்கய்யா. ஆட்டோ டிரைவர் எப்படி இருந்தா? ஆட்டோ டிரைவர் ஒரு ஏறினாங்கய்யா. சிகரெட் தம்மு அடிச்சுட்டு வந்தானா? இல்லைங்கய்யா. ஏதோ போதையில இருந்தாப்லையா? இல்லைங்கய்யா. ஆட்டோ நம்பர் தெரியுமா? கவனிக்கலைங்கய்யா. அப்புறம் எதான் கவனிச்சேன்? கவனிச்சேன். ஆட்டோல ஏறி வந்தீங்க, எனக்கு நகை வாங்க போகணும், தங்கச்சி கல்யாணம், அது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு. இது ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நம்ம கடை, அதுக்காக தானே நான் கூட்டிட்டு வந்தேன். வேற ஏதாவது பாத்தீங்களா ஆட்டோல? இல்லைங்கய்யா, வேற எதுவும் பாத்துக்கலைங்க. எல்லாம் பார்த்து ஏதாவது ஒரே படம் ஒண்ணு பார்த்தேங்கய்யா. யாரு போட்டோ? இந்த பிஜிஎஸ் சித்துன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவரு படம் பொறுத்து ஆட்டோ பின்னாடி. அந்த 3வது இருக்கிற சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்க பணம் வந்து அடுத்ததுல எவரை வச்சுக்கோங்க. எப்படிங்க சொல்றீங்க? ஆட்டோல யாரு போட்டோ பார்த்தீங்க? அதான் சித்து போட்டோ போட்டேங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதான் உங்களை தேடி வந்தேன். பணம் காணலாம் போல. கொஞ்சம் இடத்துல என் போட்டோ வச்சிருக்கிறவன் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டான் போல. கொஞ்சம் இடத்துல அவங்க பணம் வந்துடும். நீங்க அவங்க நம்பி நிக்கிறீங்க. நம்ம ஊருக்கே அசிங்கமாயிண்டா, காரத்துக்கு எல்லாருமே அமௌண்ட் ஆட்டோ எல்லாரையும் வர சொல்லிடுங்க. நம்ம ஸ்டாண்டுக்கு நம்ம கரெக்டா வர சொல்லிடுங்க. கரெக்டாக வர சொல்லிடுங்க. அப்ப அதான் கரெக்டா இருக்கும். யாரு வேணும் பணத்தை வந்து கையோட கொடுத்துருவோம், இல்லைன்னா உயிர் இருக்காது. பயப்படாதீங்க, கண்டிப்பா அதை இருக்கு. சும்மா சொல்லுங்கண்ணா. பணம் வச்சுட்டு போயிட்டா சொல்லுப்பா. மாட்ட வச்சிருக்கேன். ஹலோ, நம்ம ஆட்டோல தானே பணம் இருக்கு, நம்ம பையன் கொண்டாந்து கொடுத்துட்டானே. பஞ்சாசாமி, உங்க பொருள் நான் அப்பயே சொன்னேன், உங்க பொருள் வந்து யாரும் திருடல. நீங்க அஜாக்கிரதையா இருந்திருக்கீங்க. நீங்க எதுல போறோம்னு முக்கியம் இல்லை, பத்திரமா போங்க. உங்க பொருள் நீங்க தான் கரெக்டா பாத்துக்கணும். கும்பகோணத்துல யாருமே கெட்டவனா கிடையாது, ரொம்ப தங்கமான கும்பகோணம், கோவில் நேரம் கும்பகோணம். அதோட இப்ப வந்து சித்து ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம கும்பகோணத்துல இருக்காங்க. எல்லாருமே அவ்வளவு நான் தங்கமான பசங்க. உங்க பொருள் தங்கமா வச்சுங்க. சாமி சொன்ன மாதிரி எடுத்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆட்டோக்கார பையன் நல்ல பையனா வந்து பொருள் வந்து கொடுத்துட்டாப்புல. ஆட்டோக்காரன் ஒரு மரியாதையை வந்து உயர்த்தி வச்சுட்டாப்புல. இப்படி கவா பிளாக் சொல்லி முடிச்சிடும். A few inches later. அம்மா பணம் கிடைச்சிருச்சுமா. அது என்னவோ இவங்களே எடுத்துக்கிட்டு இவங்களே நாடகம் கொடுத்து இவங்களே கொடுக்குறாங்கம்மா. வந்துருச்சுமா கையில தான் வச்சிருக்கேன். நீ கும்பகோணம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோமா.